என் தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனின் ரப் எம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறானே. யார் கேட்பது? வெளியே யார் கேட்பது? அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் காலை வந்தடைந்தார்கள். தன்னுடைய மகனை அழைத்தார்கள். ஆசிம் இப்னு உமர், ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம், உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை, ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, வசதி இல்லை, எதுவும் இல்லை, அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன், திருமணம் செய். மகனும் ஏற்றுக்கொண்டார்கள். சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள். லைலா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பனு உமையாவுடைய கோத்திரத்திலே அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், கலீஃபா. ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவான். உமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய கலீஃபாக்களாக அல்லாஹ் மாற்றினான். இது ஆணுக்கு தேர்ந்தெடுப்போமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிச்சவங்க மட்டும் திருமணம் முடிக்காதவங்க சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிச்சவங்க சொல்றீங்களா? பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு சாலிஹான பெண் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அத்துன்யா மதாஉன், இந்த உலகமெல்லாம் இன்பம்தான். வகைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகத்தில் இருக்கும் இன்பத்தில் எல்லாம் சிறந்த இன்பம் சாலிஹான பெண். சாலிஹான பெண் கிடைத்தால் அல்லாஹ்விற்கு சுஜூதிலே விழுந்து நன்றி செலுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உலக வாழ்க்கையை, மறு உலக வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான். எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுப்பது? சய்யிபன் அவு பிக்ரன், திருமணம் முடித்து விதவையான பெண்ணையா, திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பது சிறந்ததா? திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய ஆணுக்கு திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பது சிறந்தது. சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்த ஒரு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் சொன்னார்கள், ஏன் நீ ஒரு திருமணம் முடிக்காத பெண்ணை திருமணம் செய்திருக்க கூடாது? அவளும் நீங்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அன்பையும் விளையாட்டையும் செய்திருக்கலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி அளித்தார்கள், வலியுறுத்தினார்கள். அதனால் திருமணம் முடிக்காமல் இருப்பவர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுப்பது சிறந்தது. கடமை கிடையாது, சிறந்தது. பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நேரடியாக அந்த மணமகனிடத்திலே சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எந்த ஒரு பெண்ணும் நேரடியாக சென்று அவர்களுக்கு பிறகு ஒரு ஆணிடத்திலே நான் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று நேரடியாக கூறக்கூடாது. யாரின் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும்? யாரின் மூலமாக? அந்த பெண்ணுடைய வழியின் மூலமாக, தன் பெற்றோர்கள் உறவினர்களின் மூலமாகத்தான் அந்த பெண் அந்த விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். இதா ஹதப இலைக்கும், கொஞ்சம் கேளுங்கள், இதா ஹதப இலைக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு
குடும்பம் குணமுள்ள மார்க்கம் முழுமையான ஒருவர் உங்களுடைய பெண் கேட்டு வந்தால் உங்களுடைய பெண்ணை அவருக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லை என்றால் இந்த பூமியிலே குழப்பங்களும் ஃபித்னாக்களும் பரகிவிடும். அது மிகப்பெரிய ஃபித்னாவாக சோதனையாக மாறிவிடும். குடும்பமுள்ள குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்களுடைய பெண்ணை கேட்டு வேறொரு காரணத்திற்காக அந்த மணமகனை நீங்கள் மறுத்தால் மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு தாடி வச்சாலாம் பொண்ணே கிடையாது. இன்னைக்கு தாடி வச்சாலாம் பொண்ணே கிடையாது. மார்க்க பணியை ஏதோ செய்வார். அவர் அந்த தீவிரவாத குழுவோடு இருப்பார்னு சந்தேகமா இருக்கு. அவருக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுமா. அவரை பார்த்தா இந்த வயசுலயே 20 வயசுலயே 23 வயசுலயே தாடிலாம் வச்சுட்டு கரண்டைக்கு மேல பிச்சைக்கார மாதிரி, அல்லாஹ் பாதுகாப்பாடாக இந்த வார்த்தைகளை எல்லாம், கரண்டைக்கு மேல ஃபேண்டை உடுத்துட்டு போறாரு. இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுத்தா இவரு பயானு மார்க்க பணி சொல்லி பொண்ணை கெடுத்து விடுவாரு. அதனால இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுக்க கூடாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர. சஹாபாக்களிடத்திலே தங்களுடைய மகளை யாராவது பெண் கேட்டு வந்தால் செல்வத்தை எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்? வசதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அல்லாஹ் அவரை செல்வந்தவனாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய உறுதி அது. கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் முடித்தால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அதனால் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பார்கள். இன்னைக்கு மார்க்கத்தோட போய் அந்த பொண்ணை கேட்டீங்க, நல்லா ஷேவ் பண்ணிட்டு போய் நல்ல கோட் சூட்லாம் போட்டு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு போய் நில்லுங்க. என்ன அடுத்த நிமிஷமே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சது. அப்படித்தானே? அதுவே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் உங்க பொண்ணு எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்களான்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன ஆகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், குணமுள்ள மார்க்கமுள்ள யாரையாவது உங்களுடைய பெண் பிள்ளை தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுத்த உரிமையின்படி அவளுக்கு நீங்கள் அந்த ஆணை திருமணம் செய்து கொடுங்கள். இல்லை என்றால் என்ன ஏற்படும்? குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டுவிடும். யாரையெல்லாம் ஒரு ஆண் திருமணம் முடிக்க கூடாது, யாரையெல்லாம் ஒரு பெண் திருமணம் முடிக்க கூடாது? தந்தை வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள், தாய் வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள், பால்குடி சகோதரர்கள் சகோதரிகள், 2 சகோதரிகளாக இருந்தால் அந்த 2 சகோதரிகளையும் நேரடியாக, அல்லது தந்தை திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை, இது போன்று திருமணம் முடிக்க தகுதி இல்லாத பெண்களுடைய பட்டியல் நீளுகிறது. இது விரிவான தலைப்பு. குறிப்பாக முஷ்ரிக்கான ஆணை ஒரு முஷ்ரிக்கான பெண் திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஷ்ரிக்கான பெண் ஒரு முஷ்ரிக்கான ஆணை திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஷ்ரிக்கான ஆண் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய குடும்பம் கூடாதா? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் கூடும். அப்படிதானே? முஸ்லிம் பத்திரிகைகள் இன்னைக்கு வெளியே வருது, கருப்பசாமிக்கும் அல்லது முஸ்லிம் பேர் கொண்ட யாராவது பேர் வச்சுக்கொள்ளுங்க, அந்த பெண்ணுக்கும் திருமணம். இங்க பெற்றோர்களுடைய லிஸ்ட்ல முஸ்லிம் பெற்றோர்கள், அங்க இறை மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் கலப்பு திருமணம் செஞ்சு ஒற்றுமைய நிலைநாட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆம், ஒற்றுமையை நிலைநாட்டுகிறாய். நரகத்திலே செல்லுவதற்கு ஒற்றுமையாகிறாய். என்ன ஒற்றுமை? என்னையும் கூட்டு போய் நரகத்துக்கு சொல்லி அந்த ஆணோட இணைந்து ஒற்றுமையை எவ்வளவு ஆழமாக உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் சமூகம். கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் பாவம்
திருமணம் செய்யக்கூடிய வயதிருந்தும் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களையும் குறை சொல்ல முடியாது, ஆண்களை காதலிக்கிறோம் என்ற பெயரிலே அந்த அன்பின் வலையிலே விழுந்து ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தீனை தூக்கி எறிந்து, பெற்றோர்களை உதறதெல்லாம் தூக்கி விடுங்க, அதெல்லாம் காதலுக்கு முன்னாடி கண்ணே இருக்காதுமாங்களே, அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனா ஈமானுக்கு முன்னாடியுமா? ஈமானுக்கு முன்னாடியுமா? ஆம், அப்படித்தான் சொல்லுவார். நீங்க வீட்டுல உட்கார்ந்து டிவி பெட்டிகள எப்படி ஓடி போகணும், எப்படி காதலிக்கணும், காதலுடைய ஆழம் என்ன, காதலுடைய இன்பம் இல்லைன்னு சொல்லி எல்லா பிள்ளைக்கும் கூட உட்கார்ந்து சினிமாக்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை செயல்படுத்தாம எங்க போவா? எங்க போவா அந்த பெண்? கற்றுக் கொடுப்பதே பெற்றோர்கள், வாங்கி கொடுப்பதே பெற்றோர்கள். பேஸ்புக் யூஸ் பண்ணுமா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுமா, நைட்ல போன் பேசுங்க, உன்னெல்லாம் கவனிக்க முடியாது. வாலிப பெண், வாலிப ஆண், என் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி இந்த சமூகம் நாளடைவில் காஃபிர்களின் திட்டத்திலே அடிபணிந்து ஈமானை இழந்த முஷ்ரிக்குகளுடைய சமூகத்திலே இணைந்து கொண்டிருக்கிறது. அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் உம்மு சுலைம் முஸ்லிமான பெண் வருகிறார்கள். அபூ தல்ஹா, உம்மு சுலைம் உங்களை நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். உம்மு சுலைம் திருமணமாகி விதவையாக இருக்கிறார்கள். அபூ தல்ஹா திருமணமாகாதான். உம்மு சலமா கேட்டார்கள், என்ன இருக்கிறது? எல்லாம் இருக்கிறது, வசதி எல்லாம் இருக்கிறது. சரிதான் அபூ தல்ஹா, திருமணம் முடிக்கலாம், சரி, ஆனால் உங்களிடத்திலே ஈமான் இல்லையே, உங்களிடத்திலே ஈமான் இல்லையே. நெருப்பை எரித்தால் எரிந்துவிடக்கூடிய நெருப்பை வணங்குகிறாய், அந்த நெருப்பையும் நீ எரிக்கக்கூடிய பொருட்களையும் படைத்த ரப்பை வணங்குகிறேன். எப்படிப்பா மேட்ச் ஆகும் அபூ தல்ஹா? எப்படி மேட்ச் ஆகும்? இன்னைக்கு பொட்டு வச்சாதான் முஸ்லிம் பெண்கள் இல்ல, மாஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இஷ்ரிக்கிலே இருந்தால்தான். இதெல்லாம் முஸ்லிம் பெண்களுடைய நிலைமையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. இல்ல மாஷா அல்லாஹ், மூமினான சாலிஹான பெண்களும் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கற்பை பாதுகாத்து எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் காஃபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் முஷ்ரிக்குகளை திருமணம் செய்வது, இஸ்லாமை விட்டு விலகிச் செல்வது என்றெல்லாம் சாதாரணமான மாறிவிட்டது. காபிர்கள் திட்டம் போடுறாங்க, முஸ்லிம் பெண்களை காபிராக்கணும், முஷ்ரிக்காக்கணும் சொல்லி. அவன் திட்டம் போடத்தானா செய்வா? திட்டம் போடுறதா அவனுடைய வேலையே. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது, உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது, என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ் தடுத்த ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை கொடுப்பது யாரின் கடமை? யாரின் கடமை? யாரின் கடமை? நீங்க அதை செய்யாம அவங்களை குறை சொல்லி என்ன புண்ணியம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அதை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கோபப்படுறீங்க? ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? ஈமான் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏகுதம் கோபப்படுங்கள். பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கணுசைகளை பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்த அந்த பெற்றோரின் மீது கோபப்படும். அதை பார்த்து அந்த குடும்பத்திலே தடுக்காமல் இருந்த அந்த ஆணின் மீது கோபப்படும். அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது. என்ன செய்வாள் அவள் இந்த காலத்திலே? என்ன செய்வாள் அந்த ஆண் இந்த காலத்திலே? அந்த ஈமான் கொடுக்கப்படவில்லை என்றால். அடுத்ததாக பெண்ணை முடிவெடுத்து விட்டால், அந்த ஆண் அந்த பெண்ணை முடிவெடுத்து விட்டால், அந்த பெண் ஆணை முடிவெடுத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நிச்சயதார்த்தம். அல்-ஹித்பா, அல்-ஹித்பா. நிச்சயதார்த்தம் என்பது என்ன?
இன்னைக்கு எம்முடைய ஊர்களில் நடக்கிற மாதிரி எல்லாரையும் அழைச்சு போஸ்டர் நோட்டீஸ்லாம் அடிச்சு ஒவ்வொரு வீடா போய் என் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அதுக்கு லட்சமா செலவழிச்சு அதுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு விழா கோலம் போல நடக்கிறது. அது நிச்சயதார்த்தமா இல்ல சுன்னாவின் அடிப்படையில் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு முடிவாகிறது என்று முடிவு செய்வது நிச்சயதார்த்தமா? நிச்சயதார்த்தத்துடைய ஒழுங்குகள்